Namo Himalaya, sending you all love and light. எப்போ இந்த வலி முடியும்? When this suffering இல்ல pain will end? இது எப்போ வந்து இதுக்குள்ள ஏதாவது ஒரு பெயின் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்குதுன்னா, அதுக்குள்ள நான் எப்ப வெளியில வருவேன்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா, அது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு தான் அங்க முன்னாடி வந்து நிக்கிது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அத புரிஞ்சுக்காம நீங்க அதையே இது ஏன் வருதுன்ற கேள்விய விட்டுட்டு, இதெல்லாம் ஏன் ஆண்டவரே எனக்கு குடுத்தீங்க? எனக்கு போய் இதெல்லாம் குடுக்கலாமான்னு போய் ஸ்பைரல் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, இது எனக்கு எதுக்கு குடுத்துருக்கீங்க? இதுலருந்து நான் என்ன கத்துக்கணும்? அந்த நோக்கத்துல போயிரணும். ஏன்னா, அந்த 2வது பாயிண்ட் அதோட சேர்த்து தான். ஒரு பெயின் உங்களுக்கு வருதுன்னா, அதுலருந்து நீங்க ஒரு லெசன் கத்துக்குவீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது நான் சொல்றது உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கலாம். எனது நான் படுற பெயின், நான் படுற வலி எனக்கு தான் தெரியும். அது பீட் பிசிக்கலா இருக்கட்டும், மென்டலா இருக்கட்டும், எந்த விதமான பெயின் எனக்கு புரியுது. நான் அனுபவிக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். இந்த கான்செப்ட்ட முதல்ல எடுத்து தூக்கி போட்டுருங்க. நீங்க வேணா பாருங்களேன். நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேக்கப் எடுத்துக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் உலகத்திலே உங்களுக்கு மட்டும் தான் பிரேக்கப் நடக்குதா? ஜஸ்ட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உலகத்திலே நீங்க மட்டும் தான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்களா? ஸோ இட்ஸ் அ பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நீங்க நல்லா உத்து கவனிச்சு பார்க்கணும். இது ஏதோ எனக்கு மட்டும் தான் நடக்குது. அப்படி இல்லவே இல்லையே. எத்தனை லைட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? ஒருத்தர் மட்டும் தான் லைட் ஒர்க்கரா? ஸோ பாசிட்டிவாவும் எடுத்தாலும் சரி, நெகட்டிவ் ஒண்ணுமே நடக்கல, ஃபுல்லா ஃபெயிலியர் அப்படியும் சில நபர்கள் இருக்கதான் செய்வார்கள். இது ஒரு ஃபால்ஸ் ரியாலிட்டி. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஃபால்ஸ் ரியாலிட்டி. இதுல திருப்பி திருப்பி நடந்ததே பேட்டர்ன் மாதிரியே தான் நடக்கும். நல்லா பாருங்க. இதான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான் ஒரு ப்ராப்ளம் வந்தா நின்னு பார்க்கணும். தடபுடல்னு இறங்கி அதை எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்கவே கூடாது. யூ ஷுட் ட்ரை டு ரெஸ்பாண்ட். இல்லை இன்னைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஒண்ணுமே தெரியல, இல்லை பிடிக்கல அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. விட்னஸிங் அப்சர்வரா மாறிடணும். ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கணும். இல்லைன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது ரெண்டுமே இல்லாம நடுவில் 3வது ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்து நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது. இதுல என்ன பிரச்சனைனா, நீங்க வந்து மத்தவங்க கிட்டே ரியாக்ட் பண்றதை விட உங்களை நீங்களே ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது ஏன் why me why me why me. I know how you all will react. எப்படி தெரியும்? ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன்ல. பேக் இன் த டேஸ் நானும் அதே ஷூல அதே செருப்புல தானே நானும் இருந்தேன். ஏன் எனக்கு ஏன் இப்படி, எனக்கு இப்படிலாம் வரலாமா? இந்த கேள்வியெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் ஆப்போசிட் சைட்ல இருந்து, யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, கடவுள் சைட்ல இருந்து, ஏன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜோதியில இருந்து எதையுமே காட்டாது. நீ ரியாலிட்டி இந்த 3Dக்குள்ளேயே தான் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கேயே சுத்த விட்டுரும். புரிஞ்சுக்கோங்க. அதனால ஏதாவது ஒரு சஃபரிங் வருதுன்னா, ஒரு பிரேக்கப் நடக்குது உங்க லைஃப்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னாலும் சரி, இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபீல் பண்றதுனால ஒரு யூஸும் இல்லை. ஃபீல் பண்ணீங்கன்னா சப்டிவிஷன் ஏ, நீங்க பாஸ்ட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அது ஒரு தடவை நடந்துருச்சு. ஃபெயிலுன்றது எக்ஸாம் ரிசல்ட்டோ இல்லை பிரேக்கப் ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது அந்த செகண்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரெசென்ட் இங்க இந்த செகண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது இது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. நீங்க அதை எடுத்து கொண்டு வந்து இந்த ப்ரெசென்ட்ல நிக்க வைக்கிறீங்கன்னா அப்பதான் அந்த ஃபீல் வரும். அப்படிதானே? ஸோ யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கிரியேட்டிங் எவ்ரிதிங். நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் உங்க ரியாலிட்டினா, இப்படி எனக்கு ஒரு விஷயம் பிரேக் நடந்திருக்கு, இல்லை எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா, அதை நான் எப்படி பாசிட்டிவா, இல்லை அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டேன், சரியா படிக்கலையா, இல்லை எனக்கு அந்த படிப்பே வரலையா, இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம், இட் வாஸ் இட் மை ஃபால்ட் ஆர் தேர் ஃபால்ட், இட்ஸ் ஓகே அப்படின்ற தன்மைக்கு வந்துடணும். அதை நினைச்சு இன்னும் வந்து இல்லை 10 வருஷம் கழிச்சு இல்லை 5 வருஷம் கழிச்சு யூ மஸ்ட் நாட் திங்க் ஆஃப் இட். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணவே கூடாது. நல்ல டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கணும். யூ ஷுட் நோ ஹவு டு மேனிபுலேட் தி எனர்ஜிஸ் in this 3D, in this planet. The one who knows to manipulate the energy is a master.
ஏன் அவங்களால முடியுது? ஏன்னா அவங்களுக்கு எதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரியுது. ஸோ ஒரு லெசன் உங்களுக்கு வருது அப்படின்னா, அத நீங்க அந்த சஃபரிங்னா அது ஒரு பெயின், எனக்கு இந்த வலிய குடுக்கும் அப்படி எடுத்துக்கூடாது. ஒருவேளை உங்க கார்மிக் பேக்கேஜ்ல இருந்தே வருதுன்னே வச்சுக்கோமே. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த தடவ இப்படி பிரேக்கப் ஆகி போயிருச்சு. இட்ஸ் ஓகே. இட் குட் பி ஃபார் அ குட் ரீசன். அப்படி நினைங்க. இன்னைக்கு வேணா தெரியாம இருக்கலாம். மேபி ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஐய்யய்யோ! இதுக்குள்ள போகாம நான் மாட்டிக்காம இருந்தேனே அப்படின்னு மேபி. நவ் இஃப் ஐ டெல் யூ இதெல்லாம் அப்படிலாம் இல்ல, நான் எத வேணாலும் பார்த்துப்பேன். நோ. ஒரு பெயின் உங்களுக்கு வருதுன்னா, தட்ஸ் நாட் த வே தட் யூ ஷுட் ஹேண்டில். இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்ப யார் பெயின எலாபரேட் பண்ணி பெருசா ஆக்கிட்டே போறதுன்னா, இட்ஸ் யூ. ஒரு விஷயம் திக்கா நடக்கிறதும், தின்னா நடக்கிறதும் அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா வரும். பால் கண்டிப்பா வரும். நீங்க அந்த பால் உடனே ஹேண்டில் பண்ணிட்டு அடுத்த பால் ரெடி ஆயிடும். பால் வரவே வராதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சிட்டிங் இந்த பூமியில உட்காந்துட்டு பால் கண்டிப்பா ஒரு கடைசி செகண்ட் வரைக்கும் வரும். மூச்சு நிக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருக்கு. வயசான பாலே வராத யார் சொன்னா? போய் பாருங்க. இல்ல குழந்தைங்களா இருந்தா எந்த பாலுமே வராது. இன்னும் எவ்ரிஒன் எல்லாருக்குமே வந்து இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். அதனால இதுலயே நிக்காம அந்த பெயினை எடுத்து திருப்பி அதை நினைச்சு பார்க்கறத விட்டுருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அதுலேருந்து மீண்டு வந்திருக்கலாம். ஒரு சில பேர் என்ன கேட்டகரினா மீண்டு வந்திருப்பாங்க. ஓகே, பிரேக்கப் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே. அது திருப்பி பேடா சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது, உங்களை நீங்களே தாழ்த்திக்க கூடாது. இதுல நிறைய இருக்கு. கில்ட்டில் போகக்கூடாது, ஷேமில் போகக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் நீங்கள் வைப்ரேட், இதெல்லாம் ஹை வைப்ரேஷனல் ஸ்டேட்டாக நீங்கள் இருப்பீங்க, தெரியாமலே வந்துடும். இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசும்போது தனியே அறியாமலே நீங்கள் வந்து ஒரு ஹை வைப்ரேஷனில் போயிடுவீங்க. மேபி ஒருவேளை உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா இந்த கில்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. இல்லை அவங்க மேலே தப்பு இருந்துச்சுன்னா கோவம், வெஞ்சன்ஸ், ஆங்கர், இப்படி போய் வைப்ரேட் பண்ணுவீங்க. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு லெசன் நடந்துருச்சுன்னா அதை திருப்பிலாம் பார்க்கக்கூடாது. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இது ஜஸ்ட் கீப் ஆன் மூவிங்ன்றது அர்த்தம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க. மூவ் ஆன் நான் சொல்லவே இல்லை, எங்கேயுமே நான் டிக்ளரேஷன் பண்ணவே இல்லை. மூவ் ஆன்றதுக்கு அர்த்தமே வேற. இங்கே சொல்றது ஒரு பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா அதுக்கு என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்றது இருக்கு. சும்மா ஒரு விஷயம் உங்க முன்னாடி வரவில்லை. இங்கே எதுவுமே வந்து தண்டத்துக்கோ இல்லை பொழுதுபோக்குக்கோ எப்படி சொல்றது தேவையில்லாததால எதுக்கு அப்படின்றது கிடையாது. உங்களை ஒருத்தன் சிக்னல் ஒருத்தன் திட்டுறான்னா கூட அதுவும் பார்ட் ஆஃப் த பிளான். அதுவும் நீங்கள் யூ ஹவ் பீன் டெல்ட் வித் சச் கார்ட்ஸ். உங்களோட கார்ட்ஸ் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது அவன் ஏன் உங்களை சிக்னலை திட்டினான், உங்களை ஏன் சிக்னல் ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணி போனான், ஹாரன் அடித்தான், எவ்ரிதிங் இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு ஒரு ஃபேமிலியை வச்சு பிளான் பண்ணிட்டு போகிறதுக்கே முடியல, அப்படிதானே? ஆனால் அந்த கிரியேட்டர் பாருங்க எவ்வளோ அழகாக பிளான் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது. நம்ம சொல்லிக்க வேண்டியதான், இல்லை கடவுள் தப்பு பண்ணிட்டாரு. நெவர் நெவர். நீங்கள் தப்பாக நினைக்கிறது தான் உண்மை. அவர் உண்மை நினச்சி பாருங்க, அன்கண்டிஷனல் லவ் ஸ்டேட்டில் இருந்து பாருங்க, இங்கே எதுவுமே உங்களுக்கு தப்பு இல்லைன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ கம்மிங் பேக், லெசன்ஸ் இருக்குன்னா டோன்ட் சஃபர் இந்த பெயின்குள்ளேயே உட்காந்து சஃபர் ஆகிட்டு இருக்காதீங்க. அதை விட்டு வெளியில் வாங்க. ஆனால் விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஹெட்வெட்லையும் போகக்கூடாது. அதெல்லாம் தாண்டி நான் போயிட்டேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது. இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் கொடுக்குறேன். நெவர் எவர் டூ தட். ஏன் எல்லா செகண்டும் நீங்கள் ரெக்கார்டிங் யோர் செல்ஃப் த ஹையஸ்ட் பிக்சல். ஸோ ரெக்கார்டிங், அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கே ஒரு டீச்சிங்காக மாறிடும். அப்போ நீ அது இதாக எடுத்துக்கலையா, மேபி இதை விட ஒரு நல்ல ஒரு டார்க்கான ஒரு லெசன் கொடுப்போமான்னு வரும். ஸோ அதை மாதிரி போகாமல் ஓகே ஐ லேர்ன்ட் த லெசன், எனக்கு இது வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்ற தன்மையோடு இருந்து பயணிக்க வேண்டும். இதை தவிர்த்து வேறு எதையும் யோசிக்காது. யோசிக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. காலம் போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி யூ நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த குளோப். ஒரு பக்கம்
வார், ஒரு பக்கம் பஞ்சம், என்னென்னமோ வச்சுட்ருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவுல நீங்க உட்காந்து இந்த ஃபோட்டான் பெல்ட் இது எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன். மியர்லி டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவுல நீங்க இறைவன பார்க்குறது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனா, பட் யூ ஹேவ் டு சீ த கிரியேட்டர். நீங்களும் நானும் சரி ஒளியான அந்த பார்ட்டிகள்ல இருந்து சிதறி வந்தது தான். இப்போ உங்களுக்கு டைம் வந்துருச்சு. யூ ஹேவ் டு கோ பேக் டு த கிரியேட்டர். நீங்க எங்க இருந்தீங்களோ அங்க போக வேண்டிய டைம் வந்துருச்சு. அதுக்கு உண்டான சில பாதைகள்னு இருக்கு. எல்லாருமே அங்க போய் அடைஞ்சிட முடியாது. யோசிச்சு பாருங்க. ஒரு 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 சைக்கோ ஒருத்தர் ஒரு கொலைகாரன் அவன்லாம் எப்படிங்க போக முடியும்? அவன் திருந்தி மாறி அன்கண்டிஷனல் லவ்ல இருக்கணும், சரணாகதியில இருக்கணும், இறைவன் மேல பற்று இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தானே போக முடியும். நம்ம இதுலயே சுத்திட்டு இருந்தா எப்படி போறது? ஃபோட்டான் பெல்ட்குள்ள வந்தாச்சு. சன்னோட ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ஹைல போயிட்டே இருக்கு. ஒரு நாளும் நீங்க வேணும்னா போய் எடுத்து கூட பாருங்க. சோலாரோட ஆக்டிவிட்டி ஒரு நாளும் பீக்ல போயிட்டு தான் இருக்கு தவிர கொஞ்சம் கூட கீழே போகவே மாட்டேங்குது. which is a very big warning for everyone. அமேசிங் டைம். தயவு செஞ்சு தியானம் பண்ணுங்க. தயவு செஞ்சு தியானம் பண்ணுங்க. 15 to half an hour. கொஞ்சம் டைம் ஏற்றி தான் சொல்ல முடியும். இன்னும் உட்காந்து 10 நிமிஷம் தியானம் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. ஸோ ஹாஃப் அன் ஹவர் தியானம் பண்ணுங்க. காலைக்கு சீக்கிரமா எழுந்திரிங்க. நேச்சரோட கனெக்ட்ல இருங்க. எப்பயுமே உங்க மூச்சுக்கு நன்றி சொல்லுங்க. சரணாகதியில இருக்கணும், கருணையில இருக்கணும், அன்கண்டிஷனல் லவ். எந்த எதிர்பார்ப்புமே இருக்கக்கூடாது. எதிர்பார்த்தீங்கன்னா அது பேர் பிசினஸ் கான்ட்ராக்ட். அந்த ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இறைவன் கிட்ட நீங்க போயிடுவீங்க. இதை விட எப்படி சொல்றது? ஸோ சென்டிங் யூ ஆல் லவ் அண்ட் லைட். நமோ ஹிமாலயா.